அதை பாரு அவ்வளவுதான் பாரு பாரு சரி பாடு 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 என்ன சொல்லுவேன் யாரை உனது மணவாளன் பெருமை என்னவென்று சொல்லுவேன் தாயே வந்து பாருங்கள் தாயே நீங்களே வந்து யாரே இது மாதிரி பேசுங்க அல்லது சுவாமி நாம் நம் கணவரை சேவிக்க தானே வந்தோம். பார்த்தால் சாஸ்திரத்தில் இருவர் அமர்ந்து இருவர் கூப்பிடுகிறார்களே என்னவென்று தெரியவில்லை. போய் காண வேண்டும் அல்லவா? இன்னொரு முறை கூப்பிட்டு பார்க்கலாமா? இது சந்தேகமா இருக்குது. பாருங்க கூப்பிடு அல்லது சுவாமி பார்வதா பார்வதா சுவாமி பார்வதா அவமரியாதைக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை அவளோடு காண்பதற்கு போராடி வந்தாங்க. சண்டெல்லாம் ஆயிடுச்சு ஆயிடுச்சுக்கிறேன்னா என்னால் கிடைக்கப்பட்ட ஏழக்கரை 5 மணிமந்திரங்களான அமிர்தம், நெற்றிக்கண், திரிசூலம் ஆகியவற்றை உச்சரித்து இந்த 16 லோகத்திலும் தாங்கள் மட்டும்தானே தாங்கள் அருகில் சாசனத்தில் சமமாக அமர்ந்திருப்பவர் யார்? அவருக்கு எப்படி 5 சிரம் அல்லது தெளிவாக கூற வேண்டும். அவன் மதுரவான்
இல்லாமல் இருக்கின்றவனோ முக்கோயிலில் படைக்கும் செய்யக்கூடிய நான்முகம் படைத்த தெரிந்து கொண்டேன் சுவாமி. நாதா என்ன கேட்டாலோ என்னிடம் உமக்கிருப்பது போல் எவருக்கும் 5 திறம் வேண்டும் என்று என்னை போன்ற தங்களை போன்ற 1000 சிவனையும் 8000 கைலாயத்தையும் காலை கட்டுகிறான் பார்வதா. ஆனால் சுவாமி பாட்டு பண்ணிது அரிதா வாக்கியத்தை நான் கேட்டவுடன் என் அங்கம் கொதிக்கின்றது. உங்கள் கையில் இருக்கும் அந்த திருக்குலாயுதத்தை கொடுங்கள். அந்த தண்டாவா திருமனை ஒரே தாக்காக தாக்கிவிட்டு உம்முடன் கைலாயம் வந்து விடுகிறேன் சுவாமி. இந்த நான்முகம் படைத்த பிரம்மதேவனானவரோ இவனை போல் ஆணவம் கொண்டோர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இதற்கு நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை பெண்ணே பார்வதா. ஆனால் சாமி வைகுண்டரை அழைத்து அவரிடம் என்ன உபாயம் என்று கேட்டு வரும் பெண்ணே பார்வதா. அப்படியா